ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம சேரனுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு எல்லாரையும் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வழியாக அவங்க பெரியம்மா பெரியப்பா அதுக்கு அடுத்ததாக அவங்க அத்தை எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்காக பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பொண்ணு வீட்டிலேருந்து பெருசாக எந்த ஒரு ஏற்பாடுமே கிடையாது. நிச்சயதார்த்தம்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே எந்த ஏற்பாடும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சரி பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஜெயந்தி வந்து நிற்கிறாங்க. பார்த்தா சுடிதாரில் தான் நிற்கிறாங்க. நிலா இருந்துட்டு என்ன நீங்கள் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், புரோக்கர் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லையா? புரோக்கரா அவர் எதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் தான் நிச்சயதார்த்தலாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டோமே. மாப்பிள்ளை திரும்ப வந்தார், சமாதானம் பேசினார், ஜெயந்தியும் அவரோட வாழ்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறதா இருக்காங்க. அதனால தான் ரெண்டாவது கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டான்னு அங்கே சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக எல்லாருமே அவமானப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவனோட பேச்சை கேட்டு போனதுக்கு நம்மளுக்கு அவமானம் மட்டும்தான் மிச்சம்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட பெரியப்பா கஸ்தூரி எல்லாம் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. போதண்டா நீ பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இருந்துட்டு ஓங்கி கன்னத்திலே பல ஆறுன்னு ஒன்று விடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன நீங்கள் அவரை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு ரெண்டாம் தரம் வேண்டான்னு சொல்லிச்சு. இவன் கேட்டானா, எல்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லாம் நான் பேசிட்டேன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ தூரம் அவமானப்படுத்திட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலாருன்னு ஒன்று விடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க.